ஹாய், ஹலோ, வணக்கம். இன்னைய பதிவு பார்த்திங்கன்னா முக்கியமான பதிவு, எல்லா சகோதரிகளுக்காக தான். நாளைக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆகஸ்ட்டு 12ஆம் தேதி வருஷத்தில் ஒரு முறை வரக்கூடிய மகா சங்கடகரா சதுர்த்தி. இந்த மகா சங்கடகரா சதுர்த்தி என்றது மகாலய அமாவாசை கும்பிட்றீங்க இல்லையா, அதுக்கு நிகரானது. அதனால் நாளைக்கு சகோதரிகள்லாம் விரதம் இருக்கிறவங்க விரதம் இருக்கலாம், விரதம் இல்லாத இருக்கிறவங்க காலையிலேயே குளிச்சுட்டு ஒரு பிரம்ம முகூர்த்தத்தில் 6 மணிக்குள்ளே சூரிய உதயத்திற்கு முன்பாக எலுமிச்சம்பழம் இருக்குது இல்லைங்களா, எலுமிச்சம்பழத்தில் தீபம் போட்டுட்டு விநாயகர் கோயிலில் வணங்கிட்டு வாங்க. உங்களுடைய மாங்கல்ய விருத்தி உண்டாகும். வாழ்க்கையில் எவ்வளோ சங்கடங்கள் இருந்தாலும் கஷ்டங்கள் இருந்தாலும் தீர்ந்து போகும். உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு புது மாற்றத்தை கொடுக்கும் இந்த மகா சங்கடகரா சதுர்த்தி. நீங்கள் ஒரு வருஷத்துக்கு கழித்து தான் இதுக்கப்புறம் நீங்கள் அந்த மகா சங்கடகர சதுர்த்திக்கு நீங்கள் விளக்கு போட முடியும். அதுனா சங்கடகர சதுர்த்திக்கு போடுறது, ஆனால் எப்போ வேணாலும் நீங்கள் போடலாம். ஆனால் சங்கடகர சதுர்த்தியில் நீங்கள் விநாயகருக்கு விளக்கு போட்டிங்கன்னா எலுமிச்சம்பழத்தில் போடுங்க. விரதம் இருக்கிறவங்க இருந்துட்டு சாயந்தரமாக போடுங்க. உங்கள் வாழ்க்கையில் என்ன நினைக்கிறீங்களோ, என்ன தடையாக இருக்குதோ எல்லாமே கைக்கூடி வந்துடும். இதை மறக்காமல் சகோதரிகள் செய்யுங்க. இனிமேல் மீண்டும் மீண்டும் நல்ல ஒரு தகவலாக உங்களுக்கு ஆன்மீகத்தை பற்றியும் ஜோதிடத்தை பற்றியும் கொடுக்க போகிறேன். நீங்கள் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.